Chennai Silks. அண்மைச் செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனம், டெண்டர் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனம், டெண்டர் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் தொடர்பாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன்பே பலர் தேர்ந்தெடுக்கப்பட பெருந்தொகை பெறப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக டெண்டர் ஒதுக்கப்பட்டதுல முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதிமுக எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை தரப்புல, அதே போல மதுரையை சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவர் தரப்புலையும் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்போது இன்பதுரை அவருடைய தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. ஊழல் தொடர்பான ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும், விரிவான விசாரணை எதுவும் நடத்த தேவையில்லை என்பதை நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை இன்பதுரை அவருடைய தரப்புல ஒரு வாதமாக வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பிலும் தங்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. சட்டவிரோதமாக பரிமாற்ற தடை சட்டத்தின்படி அமலாக்கத்துறை சேகரித்த ஆதாரங்களை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு அனுப்ப வேண்டியது தங்களுடைய கடமை என்பதையும் நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை வாதமாக வைத்தது. அதிகாரிகள் மேலும் நகராட்சி நிர்வாகத்துறையில அந்த அதிகாரிகள் பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன்பே பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக, அதற்கு பெரிய தொகை பெறப்பட்டதும் தெரிய வந்தது. அது தொடர்பாக வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளும் அந்த விவரங்கள் தாங்கள் ஆதாரங்களாக சேகரித்து வைத்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தவில்லை என்பதை காரணமாக கூறி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கை ரத்து செய்ய கோரலாம். அதன் அடிப்படையில வழக்கு ரத்து செய்யப்படலாம் என்பதை தலைமை நீதிபதி அப்போது சுட்டிக்காட்டினார். இதனிடையே தமிழக அரசு தரப்புல ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி அமலாக்கத்துறை கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விசாரணைக்காக இந்த வழக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதே நேரத்துல 120 நாட்கள்ல விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற காலவரமும் தங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கிறது என்பதை நீதிமன்றத்துல விளக்கம் அளித்தார். வங்கி மோசடி வழக்கில்தான் இந்த ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மோசடி வழக்குக்கும் அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டன. அதன் பிறகுதான் இந்த ஆதாரங்கள் தமிழக டிஜிபிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அரசுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்துல ஒரு விளக்கத்தை அளித்தார். இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில அரசு நடவடிக்கை எடுத்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது எனவும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என யாரும் அந்த கோரிக்கையை வைக்க முடியாது என்று நீதிமன்றத்துல அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல அதிகாரப்பூர்வம் இல்லாத ஆவணங்களின் அடிப்படையில இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் விரிவான விசாரணை பதிவு செய்யப்பட்டு விசாரணை தூங்கப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்பு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தனி நபர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, முறையாக விசாரணை நடந்து வருகிறது. இந்த வழக்கை தாக்கல் செய்ய மனிதர்களுக்கு எந்த அடிப்படை உரிமையும் இல்லை என டிஜிபி தரப்புலையும் ஒரு வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டது தலைமை நீதிபதி அமர்வானது வழக்கின் தீர்ப்பை தேதி கொடுக்காமல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.